சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கிள், ஆண்டி வாங்க சாப்பிடலாம். நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் மாப்ள, நீங்களும் கவியும் தான் சாப்பிடணும். காயத்ரி ஆண்டி சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நீங்க உட்காருங்க சார். உங்களுக்கு நான் பரிமாறுறது இதுதான் கடைசி விக்கி. இதுக்கப்புறம் உங்களுக்கு பரிமாறுற பாக்கியம் எனக்கு இல்ல. சாப்பிடுங்க சார். பக்கத்துல நான் இருக்கிறதும் இதுதான் கடைசி விக்கி. இதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை என்னால பார்க்கவே முடியாது. அதனால உங்க கூட நான் இப்ப இருக்கிற இந்த ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் விக்கி. என்ன அஞ்சலி, என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க சாப்பிடுறத பார்த்து பார்த்து நான் பரிமாறணும்ல, அதுக்கு தான் சார். விக்கி, இனி நான் எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஆனா இப்ப எனக்கு வேற வழியும் இல்ல. சித்ரா அத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டா நீங்க என்ன தேடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம உங்களால இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கஷ்டம் உங்களுக்கு வரக்கூடாது விக்கி. நான் இப்ப நினைக்கிறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பழைய ஞாபகம் வராமலே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க இங்க மகேஷாவே இருந்து கவி கூட சந்தோஷமா வாழணும். அதான் இப்ப என்னோட ஆசை. என்னாச்சு அஞ்சலி? ஒன்னும் இல்ல சார். கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார். உங்க ஹஸ்பண்ட தானே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு நிச்சயமா அவர் உங்ககிட்ட வந்துருவாரு. அது எப்படி மாப்ள சொல்றீங்க? அஞ்சலியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி கூட பழகின யாராலையும் அதுக்கப்புறம் அஞ்சலியை பிரிஞ்செல்லாம் இருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியோட ஹஸ்பண்ட் வேற ஏதாவது சிக்கல்ல இருப்பாருன்னு தோணுது. அதனால்தான் அவர் இன்னும் அஞ்சலி தேடி வராம இருக்காரு. அந்த சிக்கல் சரியாயிருச்சுன்னா அடுத்த செகண்டே நிச்சயமா அவர் அஞ்சலி தேடி வந்துருவாரு. மாப்ள, நீங்க சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷம் தான் மாப்ள. ஏங்க, மாப்பிளைய கொஞ்சம் சாப்பிட விடுங்க. நொய்யின்னு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு அவரை சாப்பிட விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க மாப்பிள. நானும் சாப்பிடதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னே தெரியல, என்னால சாப்பிடவே முடியல. என்னாச்சு சார்? ஏதோ ஒண்ணு என்னை விட்டு போற மாதிரி என் மனசு ஃபுல்லா ஒரே ஃபீலிங்கா இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல.
எனக்குள்ள இப்ப இருக்கிற ஃபீலிங்க எப்படி சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. என் லைஃப்ல இழக்க கூடாதத இழக்க போற மாதிரி தோணுது. சார் என்ன சார் நீங்க சரியாவே சாப்பிடல. இல்ல அஞ்சலி, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சாப்பிட ட்ரை பண்ணேன். என்னால முடியல. போதும்.